மாதிரி தொடர்ந்து வசனங்களை பாடமாக்கி வேணுமென்றால் படிப்பித்து கதைக்கலாம். தொடர்ந்து அவர் தானே வந்துட்டு தமிழீழ மக்களுக்கு குரல் கொடுத்துட்டே இருந்தார் தமிழகத்துல இருந்து. அப்படிதானே இங்க பார்க்கப்படுது. உங்களுக்கு தெரியுமோ தெரியல, இலங்கையிலே ஒரு சிங்களத்தில் ஒன்று இருக்கிறது, ஹிங்கானகே துவாலண்டு, அதாவது வந்து பிச்சைக்காரனுடைய புண்ணண்டு. சரிதானே? அந்த பிச்சைக்காரன் வந்து தன்னுடைய புண்ணை ஆற விட மாட்டான் வாழ்க்கையில். ஏன்? அதை காட்டி காட்டித்தனமாக பிச்சை எடுக்கணும். ஸோ எங்கள்ட மனசில் இருக்கிற வலியை சீமானை பொறுத்த வரைக்கும் ஆற விடவே இல்லாது. அது லண்டனில் என்னுடைய சகோதரங்கள் உட்பட சீமானுக்கு பணம் திரள் நிதி சேர்த்தார்கள். கனடா, ஃப்ரான்ஸ். நான் அரசியலுக்கு வந்து இவரை எதிர்க்கும் வரைக்கும் நான் அப்போவே இவரை எதிர்த்துட்டேன். நான் இவரை எதிர்த்தமா நான் 2024ஆம் ஆண்டு நவம்பர் எம்பி ஆகி நவம்பர்லேயே இவருக்கு ஒரு கடிதம் எழுதி போட்டுட்டேன். அண்ணா எங்களோட வெளியே வச்சுக்கொண்டு அரசியலை செய்யாதீங்க. இவருடைய இந்த கோவம் இல்லை எனக்கு. இவர் யாருன்னு தெரியாது. இவர்கிட்ட விஜயலட்சுமியோட கதையும் எனக்கு போன வீக் தான் பார்த்தேன் நான் இன்டர்வியூவில். ஆனால் எனக்கு சில பேரை பார்த்த உடனே ஒரு மனசில் ஒரு எண்ணம் வரும், ஹீ கான் பி எ லீடர். அது வந்து இதை கேளுங்க மக்களே. இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் கேட்டால் நீங்களும் மாறிடுவீங்க எனக்கு தெரிஞ்சு. நான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி சீமான் வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருந்தால் நானும் நம்பினேன். ஆனால் சீமானோடைய வன்மங்கள் மக்களை ஏமாற்றும்.